ஆடு கோழி பலியிடுகிறது வழக்கமாக இருக்கிறது. அந்த தர்காவில், திருப்பரங்குன்ற மலையில் இருக்கக்கூடிய அந்த தர்காவில் இருக்கு. அதற்கு தனி வழியும் இருக்கு. இன்னைக்கு அதை தடை செய்யறாங்க, பலியிடக்கூடாது அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வியா இருக்கு. ஒண்ணு. அந்த இதுல இன்னொரு விவகாரம் என்னன்னா, நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி அவர்கள் போகும்போது அந்த சாப்பிட்டாங்க இறைச்சி, ஒரு கூட வந்தவங்க சாப்பிட்டாங்க இறைச்சிங்கிறத சொல்ல சாப்பிட்டாங்க அந்த மலையில. இவங்க எதிர்த்தரப்பு சொல்றது அது அசைவம் சாப்பிடுவது சரியா, அது எப்படி அனுமதிக்கப்படுகிறது, இந்த விவகாரம் தான் இப்ப பேசப்படுது. இப்போ நமக்கு இந்த ஆடு கோழி பலி அப்படிங்கிறது தர்கால நடக்கக்கூடிய விஷயம் தானே. இப்ப அதுல என்ன இருக்கு? இப்போ அதாவது நான் சொன்னேன், இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் நிலைப்பாடு என்னங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த காணொலியிலேருந்து வேற யாரும் எடுத்து வெளியிட்டாலும் தயவுசெய்து முழுசாக வெளியிடுங்க. சித்தர் மூங்கிலடியார் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு ஒரு பகுதியை மட்டும் தயவுசெய்து வெளியிடாதீங்க, முழுசும் வெளியிடுங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த விரை மரியறுத்து வாரண கொடியோடு எல்லாம் செய்வாங்க, அதெல்லாம் நின்று போய் ரொம்ப நாட்கள் ஆகிவிட்டது. திருக்காலத்தி திருக்கோயிலில் ஒரு நாள் மட்டும் அந்த கணப்ப நாயனார் பரம்பரையினர் அசைவம் வச்சு வழிபட்டுட்டு போகிற வழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கும் மகாலிங்கம், லிங்கத்திலேயே மகாலிங்கம் சதுரகிரியில் மலை முழுவதும் ஆடி அமாவாசை அன்னைக்கு 10,000க்கு மேலே ஆடு வெட்டி கும்பிடுவார்கள். இதெல்லாம் சிவபெருமானுக்கு தான் கும்பிடுவாங்க. இன்றைக்கும் வழிபாட்டு முறைகளில் இருக்கிறது. இது மக்களாக செய்து கொண்டிருக்கிறது. இது இந்து மறுமலர்ச்சி இயக்கம் இருக்கு, இதையும் ஏற்றுக்கொள்கிறது. ஏன்னா மக்களாக செய்கிறது, பரம்பரையாக செய்கிறது. சில பேர் என்ன சொல்லுவாங்க, சதுரகிரியில் சிவபெருமானுக்கு கொடுக்கல, கீழே இருக்கிற ஒரு கடவுளுக்கு தான் கொடுக்குறாங்கன்ட்டு. ஏங்க, அந்த மலையில் சிவபெருமான் இருக்கிறாரு, கீழே கற்பனசாமியோ வேற ஒரு சாமியோ இருக்கிறான்னு வச்சுக்கிட்டுக்கலாம். இந்த கீழே இருக்கிற கற்பனசாமி அந்த சிவபெருமானோட அருள் பெற்றவரா இல்லையா? அப்ப சிவபெருமான் ஒன்ற தவறுன்னு சொல்லி அதை இந்த கீழே இருக்கிற அந்த கற்பனசாமி ஏற்றுக்கொள்வாரா? கற்பனசாமி ஏற்றுக்கொண்டாரா? சிவபெருமான் ஏற்றுக்கொண்டதை தான் கற்பனசாமி ஏற்றுக்கொள்வார். மாறி இவர் ஒன்றும் செய்ய மாட்டார. அப்போ கற்பனசாமி ஏற்றுக்கொண்டாருனாலும் அந்த மலை முழுவதும் அதை ஆடு வெட்டி பலி கொடுத்து படைக்கிறது இன்றைக்கும் இருக்கிறது. அப்போ சைவமா வைணவம், சைவமா அசைவமா அப்படிங்கிற வேறுபாடு இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்துக்கு கிடையாது, தமிழர்களுக்கு கிடையாது. 4 முறைகள் சொல்கிறார்கள். கருமுறைன்னு ஒன்று இருக்குது, அசைவம் வச்சு படை, உங்கள் குலதெய்வ வழிபாடெல்லாம் இருக்குது. கருமுறை. தருமுறைன்னு ஒன்று இருக்கிறது, அதில் காய்கறியை மட்டும் வச்சுப்பட. உனக்கு என்ன பிடிக்குதோ, உன் குலதெய்வம் கோயிலில் என்ன செய்கிறியோ அதை செய்யுங்கிறது தான் தமிழர்களோட வேதம். இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் அதைத்தான் எடுத்துக்கிறது.